கவிதை உலகம் எஸ்எஸ்ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமி அன்று என்னென்ன செயல்கள் செய்யலாம், என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். பௌர்ணமி நாள் ஆன்மீக ரீதியாகவும் மன அமைதிக்காகவும் பௌர்ணமி நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள். பௌர்ணமி அன்று செய்யக்கூடியவை: இறை வழிபாடுகள். சிவன், முருகர் மற்றும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்வது நலம் தரும். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி கடவுளை வழிபடுவது மிகவும் சிறந்தது. தியானம் மற்றும் அமைதி. மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்ய உகந்த நாள் இந்த பௌர்ணமி நாள். சந்திர தரிசனம். பௌர்ணமி நிலவின் ஒளியை ரசிப்பதும் நிலா வெளிச்சத்தில் சிறிது நேரம் அமர்வதும் மன அமைதியை தரும். தானம் செய்தல். அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது இந்த நாளில் மிகுந்த புண்ணியம் தரும். பௌர்ணமி அன்று செய்யக்கூடாத செயல்கள்: அசைவம் தவிர்த்தல். பௌர்ணமி அன்று அசைவ உணவுகள் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குதல். பௌர்ணமி அன்று யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது மற்றவரிடம் வாங்குவதையோ தவிர்க்கவும். கோபம் மற்றும் வாக்குவாதம். சந்திரனின் ஈர்ப்பு விசை மனதை பாதிக்கும் என்பதால் வீண் வாக்குவாதங்கள் மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும். மற்றும் முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்ற செயல்கள் பௌர்ணமி அன்று செய்யக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதை உலகம் எஸ்எஸ்ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இதே போன்று ஒரு வீடியோவுடன் உங்களை நாளை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.